ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ். நித்தியம் பல பேர் ஃபோன் பண்ணி காஷி யாத்திரையை பத்தி கேட்டுட்டே இருக்கீங்க. காஷி யாத்திரைக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறத தாண்டி நிறைய பேர் உங்களுடைய வருத்தம், மேடம் ரொம்ப நாளா காஷிக்கு பிளான் பண்ணிட்டே இருக்கோம், எங்களால வர முடியல, பல வருடங்களா பிளான் பண்ணிட்டு இருக்கோம், அவங்கெல்லாம் ஈஸியா போயிட்டு வந்துடுறாங்க, இவங்கெல்லாம் ஈஸியா போயிட்டு வந்துடுறாங்க அப்படின்ட்டு உங்க மனசுல அந்த இருக்கக்கூடிய அந்த ஏக்கத்தை பல விதமா போன்ல பல மக்கள் போன் பண்ணி நீங்க பேசுறீங்க. காஷி யாத்திரை அதுவும் முன்னோர்களுக்காக தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு காஷி யாத்திரை பிளான் பண்ணும்போது நிச்சயமா உள்ள சீக்கிரத்துல நடக்காது. யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு சீக்கிரமா நடக்கும், நினைச்சோனே நடக்கும். எல்லாருக்கும் அந்த பிராப்தம் சீக்கிரம் கிடைக்குமா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். இந்த யாத்திரை அதுவும் முன்னோர்களுக்காக நீங்க பிளான் பண்ணும்போது இது உங்களுடைய பிராப்தம் கிடையாது. உங்க முன்னோர்களுக்கு நீங்க இந்த தீர்த்த யாத்திரைகள், இந்த தீர்த்தம், இந்த நீர்நிலையங்களுக்கு பிண்டம் வைக்கணும் அப்படின்னு உங்க முன்னோர்களுக்கு அந்த பிராப்தம் இருந்தா மட்டும்தான் அது சக்சஸ் ஆகும். அப்படி நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணி கிடைக்கல அப்படிங்கும் போது மனசை தளர விடக்கூடாது. முதல்ல உங்க முன்னோர்களை நோக்கி பிரார்த்தனை பண்ணுங்க, குலதெய்வத்தை நோக்கி பிரார்த்தனை பண்ணுங்க. அது அவங்களுடைய கர்மா என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனா வர இருக்கக்கூடிய சந்ததிகள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த பிண்ட பிரதானம் அப்படிங்கிறது நம்ம ஹிந்து தர்மத்துல அது இருக்கிறதுனால நாங்க இந்த யாத்திரையை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு உங்க குலதெய்வத்தை நோக்கி பிரார்த்தனை ஆரம்பிங்க. அடுத்து ராமரை நோக்கி பிரார்த்தனை ஆரம்பிங்க. அடுத்து கால பைரவரை நோக்கி பிரார்த்தனையை ஆரம்பிங்க. நிச்சயமா நடக்கும். அப்படி நீங்க காஷி யாத்திரைக்கு பிளான் பண்ணும்போது ப்ராப்பரா பிளான் பண்ணி வாங்க. முதல்ல இந்த யாத்திரைய முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்கும்போது முதல்ல நீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ராமேஸ்வரத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ராமேஸ்வரத்துல போய் மணல் பூஜை பண்ணிட்டு அங்கிருந்து மணல் எடுத்துட்டு வந்துதான் திரிவேணி சங்கமத்துல கரைச்சிட்டு திரிவேணி சங்கமத்துல இருந்து கங்கா தீர்த்தம் எடுத்துட்டு போய் நீங்க மறுபடியும் ராமநாத சுவாமிக்கு கொடுக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். முன்னோர்கள் தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக காஷி யாத்திரை வரவங்க இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். தர்ப்பணம்லாம் இல்ல, விஸ்வநாதர் தரிசனம், ராம்லல்லா தரிசனத்துக்காக வரோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது கிடையாது. மத்த முன்னோர்களுக்காக தர்ப்பணத்துக்காக வரவங்க ராமேஸ்வரத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்படி நீங்க தர்ப்பணத்துக்காக வரும்போது பல தடைகளை நீங்க நிச்சயமா ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா முன்னோர்களுக்கு சர்க்கதி கொடுக்கறதுக்காக நீங்க இதை பிளான் பண்ணும்போது பல தடைகள் வரும். இந்த தடைகள் எல்லாம் மீறி உங்க முன்னோர்கள் பாப்பாங்களாம், நீங்க இந்த யாத்திரைக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாப்பாங்களாம். இவ்வளவு தடைகள் இருந்தாலும் நம்மளுடைய பசங்க சிரத்தையா இந்த யாத்திரையை பண்றதுக்கு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்களாம். ஸோ தடைகள் வருது, இத்தனை பிரச்சனைகள் வரணுமா, இவ்வளவு சோதனைக்கு அப்புறம் காஷி யாத்திரை பிளான் பண்றோம், இந்த மாதிரிலாம் நடக்கணுமான்னு நீங்க யோசிக்க கூடாது. அத்தனை தடைகளையும் மீறி என்ன நடந்தாலும் நான் இந்த விஷயத்த நிச்சயமா முடிப்பேன் அப்படிங்கிற அந்த வைராக்கியத்தோட நீங்க இந்த யாத்திரைய ஆரம்பிக்கணும். யாத்திரைக்கு வர இடத்துல வாத்தியார் சில சமயம் கிடைக்க மாட்டாங்க. வாத்தியார் இன்னொரு ஆட்களோட இன்னொரு யாத்திரிகளோட கமிட்மெண்ட் ஆகி அவங்களோட பிஸியா இருப்பாங்க, உங்களை வெயிட் பண்ண சொல்லுவாங்க. முன்னோர்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போது நிச்சயமா நீங்க வெறும் வயித்தோட தான் கொடுக்கணும். அப்ப ஆல்ரெடி சுகரோ வேற ஏதோ ஒரு பேஷண்ட் நீங்க டேப்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கோபம் வர ஆரம்பிக்கும். அந்த கோபம் கூட உங்களுக்கு சோதனை தான். அந்த சமயத்துல நீங்க எவ்வளவு பேஷண்டா இருக்கீங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். இதெல்லாம் தாண்டி நீங்க சிரத்தையோட உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுட்டு போகணும். காஷி யாத்திரைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால நான் காஷியில மட்டும்தான் பிண்ட பிரதானம் கொடுப்பேன், கையால போக மாட்டேன், திரிவேணி சங்கமம் போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இந்த யாத்திரை எல்லாத்தையும் பரிபூர்ணமா முடிச்சுட்டு ராமரையும் போய் நிச்சயமா தரிசனம் பண்ணணும். ஏன்னா ராமர் தான் நமக்கு இந்த தீர்த்த யாத்திரை, இந்த முன்னோர்கள் தர்ப்பணம் எல்லாம் ராமர் காலத்துல இருந்து தான் நம்ம ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம். அதனால ராமர் எப்படி சிரத்தையா அவங்க முன்னோர்களுக்கு பண்ணாரோ அதே மாதிரி நாங்களும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் நீங்க இந்த யாத்திரைய நிறைவு பண்ணணும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஏன்னா நிறைய பேர் நிறைய ஃபுல்ஃபில் பண்ணாம போகும்போது ஆஸ் அ டூரிஸ்ட் ஆபரேட்டரா நமக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா தெரியும் இது இப்படி பண்ணாதான் இது ப்ரொசீஜர் அப்படின்னு நமக்கு தெரியும். அதையும் தாண்டி சில பேர் முடிக்காம போகும்போது வருத்தமா இருக்கு. அந்த மாதிரி யாரும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. உங்களுக்கு நிச்சயமா இந்த பதிவு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு எந்த தகவல் இது மாதிரியான விஷயங்களுக்கு வேணுமோ கங்கா டூரிசம்க்கு எப்ப வேணாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். வீட்டுல இருந்து பிரார்த்தனை பண்ணிட்டே இருங்க. காஷி காஷி காஷி, கங்கா கங்கா கங்கா, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா.
விஸ்வநாதருடைய பரிபூரண அனுகிரகமும் ஆசீர்வாதமும் சீக்கிரம் உங்க எல்லாருக்குமே கிடைச்சு நீங்களும் காசிக்கு வருவீங்க. இந்த பதிவு பாக்குறீங்கன்னா விஸ்வநாதர் தான் உங்களுக்கு இந்த பதிவை காமிச்சு கொடுக்கறாரு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கோங்க. ஹர் ஹர் மகாதேவ். ஜெய் ஸ்ரீராம். ஹர் ஹர் மகாதேவ். நித்தியம் பல பேர்